السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. சொல்லுங்க சத்தமா. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم: ما نحل والد ولدا أحسن من أدب حسن. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي على أحد. إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. கண்ணியத்திற்குரிய இந்த பள்ளியின் இமாம் ஹசன் ஹசரத் அவர்களே, மற்றுள்ள உலமா பெருமக்களே, இப்பள்ளியின் நிர்வாக பெருமக்களே, சமுதாய பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, மாணவ செல்வங்களே, அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உகப்பான மஸ்ஜிதில் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவனப்பூந்தோப்பில் ஈதுலகவேந்தர் சையதுல் வஜூத் அஷ்ரஃபுல் வரா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து வைப்பானாக. நம்முடைய வாழ்நாளில் நம்மில் நின்றும் நிகழ்ந்துவிட்ட எல்லா பாவங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் கிருபையினால் மன்னித்து அருள் புரிவானாக. காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுடைய கபர்களை அல்லாஹு தஆலா சுவன பூந்தோப்பாக மாற்றுவானாக. நாமும் ஒரு நாள் அந்த கபரை அடையக்கூடிய நேரத்தில் நம்முடைய கபரையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுவனமாக்கி அருள் புரிவானாக. வெளிச்சமான கபராக்கி அருள் புரிவானாக. விசாலமான கபராக ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, கோடை விடுமுறை அந்த விடுமுறை முடியும் தருவாயில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாத காலத்தை
ஒவ்வொருவர்களும் பல வழிகளில் அதை செலவழித்தார்கள். சிலர்கள் ஊட்டிக்கு போனார்கள், கொடைக்கானலுக்கு போனார்கள், சிலர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் போனார்கள். இப்படி பல வழிகளில் அந்த விடுமுறை காலம் செலவழிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஜமாஅத்துடைய நிர்வாகத்தை சார்ந்தவர்களும் இந்த பள்ளியுடைய உஸ்தாதுமார்களும் ஆலோசித்து கோடை விடுமுறையை இந்த பிரதேசத்தை சார்ந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் பயன் தரக்கூடிய வகையில் அந்த விடுமுறையை செலவழிக்கும் முகமாக அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த இந்த செயலை அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாலிஹான அமலாக ஆக்கி அருள் புரிவானாக. ஒரு குழந்தை மார்க்க கல்வி கற்பது என்பது அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் அடையக்கூடிய சந்தோஷம் இருக்கிறதே. ஸஹீஹுல் புகாரியிலே ஒரு ஹதீஸ், சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சில சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் மட்டும்தான் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபையை பார்த்து நபிகள் நாயகம் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன கேள்வி கேட்குறாங்க. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்திற்கு உதாரணம் ஈமான் கொண்ட முஃமினாகும். அப்படிப்பட்ட மரம் எந்த மரம் என்று சய்யிதுனா அஷ்ரஃபுல் ஹல்க் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்குறாங்க. கூட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, சய்யிதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இருக்கிறாங்க. மூத்த சஹாபிகளுடைய சிந்தனைகள் எல்லாம் மதீனாவுக்கு வெளியிலுள்ள மரத்தை பற்றி இருந்தது. அந்த மரமாக இருக்குமோ, இந்த மரமாக இருக்குமோ, இப்படி ஒவ்வொரு சஹாபியுடைய சிந்தனையும் வேறு மரத்தின் பக்கம் போனது. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மனதில் தோன்றியது, இது பேரீத்தை மரமாகத்தான் இருக்கும் என்று. இந்த மரம் பேரீத்தை மரமாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய மனதில் தோன்றியது. ஆனால் சொல்லவில்லை. சொன்னால் அது ஒழுக்கக்கேடாகிவிடுமோ, தன்னுடைய வாப்பா சொல்லாத பதிலை நான் எப்படி சொல்வது, அவர்களை விட சிறந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லாத பதிலை நான் எப்படி சொல்வது என்று அந்த சபையில் வைத்து அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா பதில் சொல்லவில்லை. கடைசியில் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அது பேரீத்தை மரம். வீட்டில் போனப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, பாப்பாட்ட, வாப்பா அந்த சபையில் வச்சே எனக்கு தெரியும் அது பேரீச்ச மரம்தான். ஆனால் நீங்களெல்லாம் இருக்கக்கூடிய சபையில் நான் எப்படி சொல்வது என்ற அந்த அதபின் காரணமாக நான் சொல்லவில்லை என்று சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்போ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மகனே, அந்த சபையில் வைத்து அஷ்ரஃபுல் ஹல்க் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபையில் வைத்து நபிகள் நாயகம் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லி இருந்தால் எத்தனையோ ஒட்டகங்கள் எனக்கு கிடைப்பதை விட அதுதான் எனக்கு மிகவும் உகப்பாக இருந்திருக்கும் என்று சய்யிதுனா உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்களாம். ஸஹீஹுல் புகாரியில் எல்லாம் இந்த ஹதீஸ் வருகிறது.
ஒரு குழந்தை, தன்னுடைய ஒரு மகன் மார்க்க கல்வி, அந்த மார்க்க கல்வியை அறிகின்ற பொழுது அதன் மூலமாக பெற்றோர்கள் அவனுக்கு பாக்கியுள்ள காரியங்கள் எல்லாம் கிடைப்பதை விட மார்க்க கல்வி அடைந்து அவனுக்கு கிடைத்து விட்டது என்பதில் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்ம குழந்தைகளுக்கு எதையெல்லாமோ வாங்கி கொடுக்குறோம். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்றும் வாங்கி கேட்கும். சில ஆளுக்கு ஜீன்ஸு பேண்ட்டு பிடிக்கும், சில ஆளுக்கு என்ன செய்யும், இப்போ புதிய ஒரு முடி ஹேர் ஸ்டைல் வந்துருக்குது இல்லை, சாதாரண என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பழைய காலத்தில் எல்லாம் என்ன செய்வாங்க, முடியெல்லாம் அப்படி குழம்பி கிடந்தால் சீப்பு வச்சு சீவி ஒதுக்கி வைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒழுங்காக இருக்கிற முடியை அப்படி 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 விடுறது, அது ஒரு ஸ்டைல். அதுக்குன்னு நிறைய தனியாக காசு கொடுக்கணும். ஒழுங்காக கிடக்கிற முடியை இப்படி குழப்பி 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 விட்டுட்டு இப்படி ஒரு சின்ன தாடியும் வச்சுட்டு போகிறது, இது ஒரு ஃபேஷன். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் அவங்களுடைய ஆசைகளை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த ஆசைகளை அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு நிறைவேற்றியும் கொடுக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் அஹ்ஸன மின் அதபின் ஹசன். எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் மிக சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா? நல்ல ஒழுக்கத்தை கற்பித்து கொடுப்பது. தன்னுடைய தந்தையிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, தன்னுடைய தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, தன்னுடைய ஆசிரியரிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, தன்னுடைய நண்பனிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, தன்னுடைய சகோதரியிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, பெரியவர்கள்ட்ட எப்படி பேசுறது, இப்படிப்பட்ட அவர்கள் வாழ்வதற்குரிய ஒழுக்கங்களை எந்த ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அதைவிட ஒரு சிறந்த அன்பளிப்பை எந்த தந்தையும் எந்த மகனுக்கும் கொடுக்க முடியாது என்று சொல்வது யார்? சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி எதையெல்லாமோ சேமித்து வைக்கிறோம், அதில் தவறில்லை. எதையெல்லாமோ சேமித்து, ஒரு பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்காக வேண்டி நாம் சேமிக்க தொடங்குகிறோம். எத்தனையோ நம்முடைய உழைப்புகளை செலவு செய்து நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அதெல்லாம் செய்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய அந்த எதிர்காலத்துடைய முடிவு எதுவரைதான்? இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. அந்த குழந்தையுடைய எதிர்காலம் மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு சிறந்த எதிர்காலமாக அந்த குழந்தைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒழுக்கங்களை நாம் கற்பித்து கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கழிந்த வருடமும் இதே போன்று இந்த நிகழ்ச்சி 40 நாட்கள் நடைபெற்றதில்லை, இந்த வருஷம் அது மாதிரி 40 நாட்கள். இந்த மஹல்லாவை மற்றுள்ள மஹல்லாக்களும் ஒரு முன்மாதிரியாக ஆக்க வேண்டும். கழிந்த வருடத்தில் நாம் இதை செய்ததை போன்று இந்த வருடமும் செய்கிறோம். அடுத்த வருடங்களில் நம்முடைய மஹல்லாவை முன்மாதிரியாக வைத்து மற்றுள்ள மஹல்லாக்களும் இதை செய்கின்ற பொழுது நாம் அதற்கு ஒரு தூண்டுகோலாக மாறுகிறோம். அத்தால்லு அலல் கைரி கஃபாயிலிஹி, ஒரு நல்ல காரியத்திற்கு வழிகாட்டுபவனும் அதை செய்தவனை போன்றுதான். நம் மூலமாக ஒரு மஹல்லாவில் ஒரு குழந்தை இல்மு படிக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை இல்மு படிக்கக்கூடிய நன்மை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகள், நல்ல ஒழுக்கமுள்ள வாலிபர்களை இன்று காண்பதற்கு அரிதாகிவிட்டது. பெரியவர்களை மதிக்கக்கூடிய வாலிபர்களை காண்பது அரிதாகிவிட்டது. மகான்களை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாடு குறைந்து வருகிறது. இறைநேச செல்வர்களை, அவர்களுடைய புகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் குறைந்து கொண்டு வருகிறது. நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள அந்த மஹப்பத் மக்களுடைய மனதில் இருந்து குறைந்து கொண்டே வருகிறது.
அந்த மஹப்பத்து தான் நம்முடைய எல்லா வெற்றிக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஒருவன் 5 நேரம் தொழுகிறான் என்று சொன்னால் 5 நேரம் அவன் தொழுறான், அவனுடைய உள்ளத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு அவனுடைய தொழுகை தேவையில்லை. ஒருவன் நோன்பு பிடிக்கிறான், காலாகாலம் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நோன்பு பிடிக்கிறான், அவனுடைய மனதில் ஹபீபு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசமில்லை, பிரியமில்லை, மஹப்பத்தில்லை என்று சொன்னால் அவனுடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலகத்தில் யாரையெல்லாமோ மனுஷன் நேசிக்கிறான். இன்னைக்கு ஒரு 15லிருந்து 25 வயசு வரை உள்ள பிள்ளைங்கள்லாம் அதிகமாக யாரை தங்களுடைய முன்மாதிரியாக ஆக்குறாங்கன்னு கேட்டால் கிரிக்கெட் வீரர்களை. ஆனால் அவன் இன்னைக்கு எங்கே கிடக்கிறான்? ஜெயிலில் கிடக்கிறான். அவனை பின்பற்றினா நம்மளும் எங்கே தான் போவோம்? ஜெயிலில் தான் போவோம். இன்னைக்கு போட்டி, நான் மெட்ராஸ் டீமும் நீ ராஜஸ்தான் டீம். ராஜஸ்தான் ஜெயிக்குமா மெட்ராஸ் ஜெயிக்குமா? 2 பேரும் ஜெயிலில் கிடந்து ஜெயிப்பானோ. அதெல்லாம் நாம் பின்பற்றக்கூடாது. வீரத்தின் விஷயத்தில் ஒருவரை நாம் பின்பற்றுவதாக இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லா வீரர்களையும் விட மிக சிறந்த வீரர் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலே பெரிய மல்யுத்த வீரன் இருந்தார். யார்? ருக்கானா. ருக்கானா என்பவர் பெரிய மல்யுத்த வீரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட மல்யுத்தத்துக்கு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சீக்கிரமாக அந்த ஆளை தள்ளி போட்டுட்டாங்க கீழே. சொர்க்கவாசிகளை சார்ந்த 1000 நபர்களுடைய வீரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு ஆள் அல்ல, 2 ஆள் அல்ல, 3 ஆள் அல்ல, 4000 பெயர்கள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தனியாக நின்று அவர்களோடு போராட முடியும். அறிவுடைய விஷயத்தில் இன்னைக்கு விஞ்ஞானம் எங்கோ போயிட்டு இருக்குது, ஆனால் மனுஷன் கீழே வந்துட்டே இருக்கிறான். இது எந்த மாதம்? ரஜபு மாதம். ரஜபு மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு போனார்கள். ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் யூரி ககாரினும் சந்திரனுக்கு தான் போனா. இன்னைக்கு செவ்வாய்க்கு போக முடியுமான்னு முடியாதான்னு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறான். இனி எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் வந்து எவ்வளவு பெரிய கோளங்களுக்கு சென்றாலும் அதையெல்லாம் தாண்டி சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா கோளங்களையும் கண்டுவிட்டார்கள். 7 வானங்களையும் தாண்டி, ஏன் அவர்களுக்கு கைடாக சென்றவர்கள் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கைடுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் தனியாக போக முடியாதா? இல்லை, இருந்தாலும் ஒரு பணிவிடை செய்யக்கூடியவர், ஒரு பாடி கார்டு ஒரு ஆளுக்கு இருக்கின்ற பொழுது, உதாரணம் இங்கே நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய ஊருக்கு பிரதமர் வாராரு, தனியாக வருவார்? இல்லை, கூட 5-6 காரு, அது இது 5 கருப்பு பூனை, ஒரு வெள்ளை பூனை, ஒரு மஞ்சள் பூனை எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதே போலதான் நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத் தலைவர்களுக்கெல்லாம் பெரிய தலைவர் அல்லவா, அவர்களை வழிநடத்தி செல்கிறார்கள் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா காட்சிகளையும் காட்டிக் கொடுத்து கடைசியில் ஒரு இடத்தை அடைந்து விட்டு சொல்கிறார்கள், தஅனி தகத்தம் யா ஹபீபி லா தகஃப் அப்ஷிர் துனாஜி ரப்பக்கல் கய்யூமா ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி. தஅனி, நபியே என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். தகத்தம் யா ஹபீபி, என்னுடைய ஹபீபே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். லா தகஃப், எந்த பயமும் வேண்டாம் நபியே. அப்ஷிர், சந்தோஷமாக இருங்கள். துனாஜி ரப்பக்கல் கய்யூமா, உங்களுடைய இரட்சகனோடு முனாஜாத்து நடத்துங்கள் என்று சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களுக்கு கூட செல்ல முடியாத இடத்தை நோக்கி சென்றார்கள். சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் வந்தாலும் அவன் நபிகள் நாயகத்துடைய உம்மத்தாகத்தான் இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போக இல்லைன்னு சொன்னா ஒரு விஞ்ஞானி வருவான், நான் அந்த கோலத்துக்கு போனேன், உங்கள் நபி அந்த கோலத்துக்கு போகவில்லையே, அதனால் உங்கள் நபியோட நான் தான் பெருசுன்னு யாரும் சொல்லக்கூடாது. உலகத்தில் எந்த துறையில் எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் நபிகள் நாயகம் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழே தான் அவர்கள் எல்லாம். உலகத்தில் சிறந்தவர்கள், மனிதர்களிலே சிறந்தவர்கள் நபிமார்கள் அல்லவா? ஒவ்வொரு நபியுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரியது. எல்லா நபிமார்களுடைய இல்மையும் எடுத்து வைத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்ம் என்று சொல்லக்கூடிய அந்த சமுத்திரத்துடைய ஒரு துள்ளிதான் உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களுடைய இல்ம். இப்படி பேசினா சின்ன பிள்ளைங்களுக்கு விளங்குமா? புரியுதா? பெரியவங்க தான் ஃப்ரெண்டில் இருக்கிறாங்க இல்லையா? போன வருஷம் கொஞ்சம் பெரியவங்க இருந்தாங்க, அவங்க வெளியூருக்கு படிக்க போயிருக்கிறாங்களோ, அடுத்தடுத்து ஜெனரேஷன் வந்துட்டானே இருப்பாங்க. போன வருஷம் வந்திருந்தவங்க இப்போ கொஞ்சம் மேற்படிப்புக்கு போயிருப்பாங்க இல்லையா? உலகத்தில் வந்த 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள். ஒவ்வொரு நபியுடைய இல்மு எவ்வளவு பெருசு, ஒவ்வொரு நபிக்கும் கொடுக்கப்பட்ட இல்மு எந்த அளவுக்கு பெரியதாக இருக்கும். அத்தனை நபிமார்களுடைய இல்மையும் எடுத்து வைத்தாலும் அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்ம் என்று சொல்லக்கூடிய கடலுடைய ஒரு அள்ளல் தான். ஒரு கையை கொண்டு தண்ணியை கோரி எடுத்தால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் மற்றுள்ள எல்லா நபிமார்களுடைய இல்மும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆலிமாக இருப்பார்கள். ஒரு விஞ்ஞானியை நீங்கள் நேசிக்கணும்னு சொன்னா யாரை நேசிக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய விஞ்ஞானி உலகத்தில் வந்ததில்லை, இனி வரப்போவதும் இல்லை. நற்குணத்தின் விஷயத்தில் ஒருவரை நீங்க நேசிக்கிறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அவர்களுக்கு நிகராக நற்குணம் உடைய ஒரு நபரை உலகத்தில் அல்லாஹ் படைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நற்குணம் சரித்திரங்களில் அப்படியே கொட்டி கிடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தியவர்கள், கஷ்டப்படுத்தியவர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் எல்லோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கொடுத்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை கொண்டு வந்த டைமில் 1,00,000க்கு அதிகமான பேர் முஸ்லீம்களாக இருந்தாங்களா? அன்னைக்கு அவங்க மட்டும்தானே நபி. அந்த நேரத்தில் அவங்களோட யாருமே இல்லை. கடைசி ஹஜ்ஜத்துல் வதாஇல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா பெருவழியில் இறுதி ஹஜ்ஜில் பிரசங்கம் நடத்துகின்ற பொழுது 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்கள் அங்கே கூடியிருந்தாங்கள் அல்லவா? அவங்க எல்லாம் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க? ஒவ்வொரு ஆளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிரட்டி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நற்குணத்தை பார்த்துதான் எல்லா மக்களும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லூ மின் ஹவுலிக. நபியே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த ரஹ்மத்தின் மூலமாக நீங்க மிக மென்மையாக நடந்து கொண்டீர்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்க சஹாபாக்கள் எல்லாம் உங்களை விட்டு தூரமாக போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு தடவை நபிகளோடு வந்து சேர்ந்தவர் நபிகளை விட்டும் பிரிய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சகவாசம் புரிந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைட்ட உன்னுடைய வாப்பா உம்மா வேணுமா, உனக்கு நபிகள் நாயகம் வேணுமான்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லும்? என்னுடைய தாயை விட, என்னுடைய தந்தையை விட எனக்கு பிரியமானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உம்முன் அம் அபூ மா ரஅய்னா ஃபீஹிமா
مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பழகிய ஒரு குழந்தை, அந்த குழந்தையிடத்தில் நீ நபியை விட்டுவிட்டு உன்னுடைய தாயிடத்தில் போ என்று சொன்னால் அந்த குழந்தை போகாது. ஸெய்த் பின் ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் சிறு வயதில் அடிமை சந்தையில் அடிமையாக விற்கப்பட்டார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவர்களை வாங்கினார்கள். வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குழந்தையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். இந்த குழந்தை வேறு ஊரை சார்ந்த குழந்தை, யாரோ அடிமை சந்தையில் அந்த குழந்தையை விற்றிருக்கிறார்கள். கடைசியில் அந்த குழந்தையுடைய உறவினர்கள் மக்காவிற்கு ஏதோ தேவைக்காக வந்த பொழுது இந்த ஸெய்த் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிற்பதை இந்த குழந்தையுடைய உறவினர் ஒருவர் கண்டு இவருடைய பெற்றோரிடத்தில் போய் சொன்னார், உங்களுடைய குழந்தையை நான் பார்த்தேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுடைய குழந்தை நிற்பதை பார்த்தேன் என்று சொன்னவுடன் அந்த பெற்றோர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். வந்துவிட்டு சொன்னார்கள், உங்களிடத்தில் நிற்கக்கூடிய அந்த குழந்தை எங்களுடைய மகன், அவரை எங்களிடத்தில் விட்டுவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குழந்தையிட்ட கேளுங்க, அந்த குழந்தையிடத்தில் கேளுங்கள், அவர் உங்களோடு வந்தால் நீங்கள் கொண்டு செல்லுங்கள், அவரை வற்புறுத்தி நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது என்று சொன்ன பொழுது தாயும் தந்தையும் உறவினர்களும் சொன்னார்கள், மகனே நீ எங்களோடு வந்துவிடு, உன்னுடைய பெற்றோர்கள் வந்திருக்கிறோம், எங்களோடு வந்துவிடு என்று சொன்ன பொழுது ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களிடத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய அன்பை விட அதிகமான அன்பை முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் பெறுகிறேன், அதனால் நான் நபிகளிடத்திலே நின்று விடுகிறேன் என்பதாக சொன்னது அந்த குழந்தை. தாஹா நபியிடம் பழகிய குழந்தை தாயிடம் செல்வதில்லை. தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பழகிய குழந்தைக்கு தாயுடைய பாசம் தேவையில்லை, தந்தையுடைய பாசம் தேவையில்லை, அதைவிட அதிகமான பாசத்தை சய்யிதுல் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த குழந்தைகள் பெறுகிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம் தான் அதற்கு காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து வந்தாங்க. எத்தனாவது வயசில் வந்தாங்க? 50 60? 50. யார் கரெக்டாக சொல்லுவா? அல்ஹம்துலில்லாஹ் 53வது வயசில் வந்தாங்க. அப்படித்தான் மறந்துட்டில்ல? இனி அடுத்த வருஷம் பரீட்சையெல்லாம் உண்டா சேர்த்து எக்ஸாம். 53வது வயசில் மதீனாவுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் அன்சாரிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு அன்பளிப்புகளை கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் சய்யிதத்துனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, விதவையான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய அன்பு மகன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுக்குறாங்க. நபியே, என்னுடைய மகன் அனஸ் இன்று முதல் உங்களுடைய ஹாதிம், உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய 10வது வயதில் நபிகளிடத்தில் வந்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத் வரை 10 வருட காலம் நபிகளோடு பழகினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடம் ஹிதுமத் செய்தேன், பணிவிடை செய்தேன். ஆனால் ஒரு தடவை கூட அனஸே நீ ஏன் இதை இப்படி செய்தா, ஏன் இப்படி செய்யவில்லை என்று என்னிடத்தில் நபிகள் நாயகம் கேட்டதே இல்லை. 10 வருஷ காலம் நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு பையனை கடையில் நிறுத்தி இருக்கிறோம். முத நாளே டேய் என்னடா அதை எடுத்து அங்கே வைக்க சொன்னால் இங்கே வைக்கிறா, ஃபர்ஸ்ட் நாளே குழம்பிடும். 10 வருடம் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை வ இன்னக லஅலா குலுகின் அலீம். நபிகள் நாயகத்தை இதைவிட ஒரு புகழ் வார்த்தை யாராலும் புகழ முடியாது. வ இன்னக நிச்சயமாக தாங்கள் லஅலா குலுகின் அலீம் மிகப்பெரிய நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நற்குணம் உங்களுக்கு கீழே தான் இருக்குது. நற்குணம் உங்க கீழே தான், நீங்க நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நம்ம ஒவ்வொரு ஆளையும் அழகான ஆளுன்னு சொல்லுவோம். ஆனால் அழகுக்கு அழகு கிடைத்தது எதனால்? பிஹி தபாஹல் ஜமாலு வமின்ஹு தம்மல் கமாலு வபான ஃபீனல் ஹலாலு. பாக்கி யஹ்யா நீ மங்கூஸ் முழுது பரிச்சயம், இந்த சுபான முழுது பரிச்சயம் வைக்க வேண்டியதானோ? பிஹி வஹ்குமுல் ஹராம். அப்போ அழகு என்பது நபிகளிடத்தில் இருப்பதினால் அழகு பெருமை அடித்தது. அதே போல்தான் நற்குணம் என்பது அது நபிகள் நாயகம் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருப்பதினால் அந்த நற்குணத்திற்கு பெருமை கிடைத்திருக்கிறது. அந்த நற்குணத்திற்கும் மீதாக மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதாக அல்லாஹ் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து சொல்கிறான். அந்த நற்குணத்தில் கொஞ்சமாவது நம்மிடத்திலும் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் மீசான் என்கிற தராசில் அதிக பாரமுள்ள அமல் எது தெரியுமா? ஹுஸ்னுல் குலுக், நற்குணம். நற்குணம் ஹுஸ்னுல் குலுக். ஒருவனிடத்தில் நற்குணம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நற்குணத்தின் மூலமாக வணக்கசாலிகளுடைய வணக்கத்தின் மூலமாக வணக்கசாலிகள் அடையக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மையை அவன் அடைந்து விடுவான். நம்மிடத்தில் வணக்கம் மட்டும் இருந்தால் போதாது, அதோடு நற்குணம் இருக்க வேண்டும். ஒரு ஆள் நம்மளை லேசாக என்ன செய்கிறாரு, அடிச்சிட்டார், போயிட்டு போகிறான், விட்டுட்டு போகணும். அப்படி போனால் என்ன கிடைக்குமா? நாளை சொர்க்கத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகலாம். பஸ்ஸில் எல்லாம் நம்ம பயணம் செய்வோம், நிறைய காட்சிகளை பார்க்குறோம். பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டாப்பில் இறங்கணும், அவர் டங் டங்னு தட்டுறாரு. வாயால் சொல்லல, அவர் டங் டங் தட்டுறாரு. சவுண்டு அங்கேங்க டங் டங் உடனே டிரைவர் நிறுத்திடுவாரா? இப்படி தட்டுனா ஒன்றில் வாய் திறந்து சொல்லணும், அல்லது கண்டக்டர் விசில் அடிக்கணும். இது ரெண்டுமே நடக்க இல்லை. இவர் இறங்க வேண்டிய இடத்தில் இறங்க முடியாத பொழுது பயங்கர சவுண்டு, இறங்கவும் செய்ய மாட்டார், வண்டி எடுக்கவும் விட மாட்டார். என்ன வந்துட போகுது, அந்த இடத்தில் என்ன வந்துவிட போகிறது? கொஞ்ச தூரம் நாம் எட்டி நாம் இறங்கினோம், அங்கிருந்து நடந்து வருகிறோம், நமக்கு உடம்புல ஆரோக்கியம், அந்த உடம்புக்கு ஆரோக்கியம் தானே. அந்த இடத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இல்லை. துழுத்தி மன் ஹரமக், உனக்கு தராதவனுக்கு நீ கொடு. ஸ்கூலில் பிள்ளைங்க போவாங்க, ஒரு தண்டை பென்சில் இருக்காது, டேய் கொஞ்சம் பென்சில் தாடா, நல்லா முடியாது. இவன் மனசில் வச்சுருந்தான், நம்ம பென்சில் கேட்டு இவன் தர இல்லை இல்லையா வச்சு. அப்படி இருக்கும்போது 2 நாள் கழிஞ்சு மழை பெய்யுது. மழை பெஞ்சப்போ ஒருத்தன் கொடையை பிடிச்சிட்டு போகிறான். யார் கொடை பிடிச்சிட்டு போகிறா? பென்சிலு. இப்போ இவன் சொன்னா, டே மழையடா என்னையும் கூட ஏற்றிட்டு போடா. முடியாது அண்ணா, பென்சில் தரையிலையே.
நீ நனைஞ்சிட்டு வா. இப்படி சொல்வது நற்குணமா? இல்லை. அந்த நேரத்தில் ஆஹா நம்முடைய நண்பன் அல்லவா என்று சொல்லி அவனையும் தன்னோடு இணைத்து அவனுக்கு நனையாமல் கொண்டு சென்றால் அவனுக்கு நாளை மறுமையில் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்துக்கு போகலாம். சொல்வது யார்? சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நற்குணம் நமக்கு வேண்டும். அந்த நற்குணத்துடைய தாயகமாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவெல்லாம் துன்பம் கொடுத்த ஆட்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு. திடீர்னு பார்த்தா குறைஷிகளெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு தூங்கி கிடக்கிறாங்க. உடனே குறைஷிகளுக்கெல்லாம் கோபம் வந்துட்டது. முஹம்மதுடைய தலையை எடுத்துக்கொண்டு வருபவருக்கு 100 ஒட்டகம் பரிசு. ஒரு ஒட்டகம்னாலே பிஎஸ்என்எல் சைக்கிளை விட பயங்கரம். ஒரு சைக்கிள் வாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். பெரிய பெரிய மதிப்புள்ள ஒவ்வொரு கார் நம்மகிட்ட இருப்பதை விட பெரிய மதிப்புள்ளதாக இருந்த அன்னைக்கு 100 ஒட்டகம் என்பது 100 காரை விட மதிப்புள்ளது. 100 கார் கிடைக்கணும் எவ்வளோ பெரிய விஷயம். 100 கார். ஒவ்வொரு ஆட்களும் பார்த்தாங்க எப்படியாவது ப்ரைஸை நம்ம அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு தேடி போனாங்க. அப்படி போன கூட்டத்தில் ஒரு ஆள் வந்து சொன்னார், நான் 2 பேர் அப்படி போனதை பார்த்தேன். இந்த யார் கேட்டா? சுராக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் கேட்டாங்க. அவங்க பின்னாடி சஹாபி ஆனாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ சொன்னா, டேய் போட நீ வேற யாரையோ பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க? சுராக்கா என்று சொல்லக்கூடிய சஹாபி ஒரு வாகனத்தில் அப்படி போகிறாங்க. எதற்காக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை எடுப்பதற்காக வேண்டி. திடீர்னு போயிட்டு இருக்கும்போது பார்த்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டுருக்கிறாங்க. இவங்க வேகமாக போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. கொஞ்சம் கூட நெருங்க என்ன செய்வாங்க? வாள் எடுத்து வெட்டுவாங்க. வெட்ட முடியாது, அது வேற விஷயம். வெட்டுவதற்காக வேண்டி பக்கத்தில் வந்தாங்க. பூமியே ஒட்டகத்துடைய காலை பிடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னால் பூமியும் கேட்கும், வானமும் கேட்கும், கடலும் கேட்கும், மலையும் கேட்கும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர்களுக்கு அனுசரித்து போகும். காரணம், அவர்களுக்காக வேண்டிதான் இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைச்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்காவிட்டா அல்லாஹ் பூமியை படைச்சிருப்பானா? சொர்க்கத்தை படைச்சிருப்பானா? அரசை படைச்சிருப்பானா? குர்சியை படைச்சிருப்பானா? மனுஷனை படைச்சிருப்பானா? மலக்க படைச்சிருப்பானா? ஜின்ன படைச்சிருப்பானா? ஒன்றையும் படைத்திருக்க மாட்டான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் சொன்னான், லௌலாஹு லமா ஹலக்துக்க. ஆதமே, நீங்கள் எந்த நபியை வசீலாவாக வைத்து என்ற தௌபா செஞ்சீங்களோ அந்த நபி இல்லாம இருந்தா நான் உங்களையும் படைச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஃபேஷன் தெரியுமா? ஒவ்வொரு ஹதீஸ், அந்த ஹதீஸ் லைஃப், இந்த ஹதீஸ் லைஃப் ஆக்குற வேலை. ஏதோ அல்லாஹ் தஆலா இவங்களை லைஃப் ஆக்க வேண்டி இறக்கி விட்டது மாதிரி. அன்னை ஒருத்தன் வந்து அங்கே பேசுகிறான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில். சுன்னத்து ஜமாஅத்துடைய ஆலிம்கள் எல்லாம் ஒரு ஹதீஸ் ஓதுவாங்க. என்ன ஹதீஸு? அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா. அந்த ஹதீஸு போய் அவன் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இவன் பக்கத்தில் இருந்த மாதிரி, அல்லது வேற யாரும் சொல்லும்போது இவன் பக்கத்தில் இருந்தால் இவர் இங்கே இருந்து சொல்கிறார் அந்த ஹதீஸ் போய். எவ்வளவு ஆதாரபூர்வமான ஹதீஸ்! ஏராளமான முஹத்திஸுகள், ஹதீஸுகளை வல்லுநர்கள் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு கிதாப் உண்டு. ஒரு கிதாப் இல்லை, 600 கிதாப் அவங்க எழுதியிருக்கிறாங்க. 600 கிதாப். எல்லா துறையிலும் அவங்க கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஹதீஸில், குர்ஆனுடைய விளக்க உரையில், ஃபிக்ஹ் சட்டத்தில். ஆனால் ஒன்றில் மட்டும் அவங்க கிதாப் எழுத இல்லை. இதில் கணக்கில். அவங்க சொன்னாங்க, ஒரு மலையை அங்கே இருந்து இங்கே கொண்டு வரக்கு என்று சொன்னால் நான் செய்வேன், கணக்கு போட சொன்னால் என்னால் முடியாதுன்னு சொல்லி. ஆனால் அதை விட பல இல்முகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். அவங்க ஒரு கிதாப் எழுதினார்கள், அத்துரருல் முன்தஸரா ஃபில் அஹாதீஸில் முஸ்தஹிரா.
அதாவது பொதுவாக மக்களுக்கு மத்தியில் பிரபலமான ஹதீஸ்கள் எந்த கிரந்தங்களில் வருகிறது என்று சொல்லக்கூடிய கிதாபு. அதில் இந்த ஹதீஸையும் கொண்டு வராங்க. எந்த ஹதீஸ்? அன மதீனத்துல் இல்மி. ஹதீஸுக்கு அர்த்தம் என்ன? நான் இல்முடைய பட்டணம். அலியுன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பாபுஹா, அந்த பட்டணத்துக்குரிய வாசல். இதில் வேற வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த ஹதீஸு பொய்யான ஹதீஸ்ன்னு சொல்றாருல அந்த ஆள் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வைக்கிறார். என்ன தெரியுமா அர்த்தம்? அன மதீனத்துல் இல்மி அலியும் பாபுஹான்னா அலி ரலியல்லாஹு திறந்து கொடுத்தாதான் ரசூலுல்லாஹ் உள்ள போக முடியுமா? அதாவது மடையனா இருந்தா அவன் மடையன்னு அவனுக்குள்ள அவன் வச்சிடணும். நான் மடையன்னு வெளியே சொல்லக்கூடாது. ஹதீஸுக்கு அர்த்தம் வைக்கிறாரு. இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் அவர் ஹதீஸும் தப்பான். அவர் விளக்கம் சொல்றாரு. அலி ரலியல்லாஹு திறந்து கொடுப்பாங்களா ரசூலுல்லாஹ் உள்ள போவாங்களாம். இந்த ஹதீஸை பற்றி இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏராளமான முஹத்திஸுகளுடைய அந்த கூற்றுக்களை சொல்றாங்க. அபு அம்ருல் அலாய் என்று சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான ஹதீஸ் மனப்பாடமாக்கிய ஒரு இமாம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ், இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். அது வேற விஷயம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் கட்டுப்படும். சந்திரனை பிளத்தி காட்டினாங்களா இல்லையா? குறைஷிகள் ஒவ்வொன்றா கேட்டாங்க. அதை காட்டி தந்தா முஸ்லீம் ஆகும், இதை காட்டி தந்தா முஸ்லீம் ஆகும். கடைசி சொன்னாங்க, இந்த சந்திரனை ரெண்டா பிளந்து காட்டணும். என்ன கேட்கறதுக்கும் ஒரு இது இல்லையா? அதை இல்லாமல் கேட்கறது. கடைசியில் என்ன முடியாதுன்னு சொன்னாங்க, இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். சூரத்துல் கமர்ல அல்லாஹ் சொல்றான், இக்தரபத்திஸ் ஸாஅ, கியாமத்து நெருங்கி விட்டது, வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளர்ந்து விட்டது. இந்த ஹதீஸில் இந்த ஆயத்தை இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கிவிட்டு இந்த ஆயத்தில் விளக்கத்தில் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள் சந்திரனை பிளர்ப்பதற்காக வேண்டி சொன்ன பொழுது அவர்கள் பிளர்த்தி காட்டினார்களே, அதைத்தான் இந்த ஆயத்து குறிப்பிடுகிறது என்று சொன்னாங்க. சந்திரனும் கட்டுப்படும், சூரியனும் கட்டுப்படும், மேகமும் கட்டுப்படும், எல்லாம் கட்டுப்படும். அதே மாதிரி எதுவும் கட்டுப்படும்? பூமியும் கட்டுப்படும். பூமியை பிடின்னு சொன்னாங்க. பூமி பிடிக்குது, இவர் உள்ளே போயிட்டே இருக்கிறார். நபியே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணமுள்ள ஆள் அல்லவா, பூமியை அவரை விட்டு விடுன்னு சொல்கிறாங்க. பூமி விட்டுட்டு இவர் போகணுமா இல்லையா? திரும்ப விரட்டுறாரு. ஒரு தடவை அடி கிடச்சிதா இல்லையா? என்ன செய்யணும்? மரியாதையும் போகணும். இவருக்கு ஆசை, என்ன ஆசை? 100 ஒட்டகம், 100 ஒட்டகம். திரும்பவும் வேகமாக வருகிறார். பக்கத்தில் வந்தப்போ சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பூமியை பிடி. நேரமே பிடிச்சதை விட கொஞ்சம் கூட பிடிச்சது. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொன்னார். பூமிகிட்ட விட சொன்னாங்க, விட்டாச்சு. அப்போலாவது போகணுமா இல்லையா? போகவில்லை. 100 ஒட்டகம் போனால் கிடைக்காத 100 ஒட்டகம். திரும்பவும் போனார், திரும்பவும் பிடிக்கப்பட்டது. கடைசியில் பார்த்தாங்க, இது நம்ம உள்ளே போக வேண்டி வந்துடும், உயிரோடு புதைக்கப்பட வேண்டியது வந்துடும் இவர் நினச்சி கடைசியில் அந்த வேலையை விட்டு இவர் விலகி விட்டார். விலகினப்ப மட்டுமல்ல, அவங்க சொன்னாங்க, நபியே இந்த வழியாக யார் வந்தாலும் நான் அவர்களை தடுத்து விடுவேன், நீங்கள் போனதை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி சய்யிதுனா சுராக்கத் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பினார்கள். பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுராக்கா, கிஸ்ரா மன்னன் அவனுடைய கையில் அணிந்திருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத அந்த வளையல் உன்னுடைய கையில் அணிவிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? அன்று கிஸ்ரா இஸ்லாமிய ஆட்சிக்கு உள்ள வரல, கிஸ்ரா இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே வரவில்லை. கிஸ்ராவில் காஃபிர்களான மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் சுராக்காவை பார்த்து சொன்னார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுராக்கா,
கிஸ்ராவுடைய அந்த விலை மதிக்க முடியாத அந்த வளையல் உங்களுக்கு அணிவிக்கப்பட்டா எப்படி இருக்கும் என்று கேட்டாங்க. காலங்கள் உருண்டோடியது. சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படுகிறது. கனிமத்து பொருட்கள் எல்லாம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க. எதை தேடுறாங்க? அந்த வளையலை தேடுறாங்க. நபிகள் நாயகம் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கிஸ்ராவுடைய வளையல் சுராக்காவுக்கு அணிவிக்கப்படும் என்று. அந்த வளையலை தேடுறாங்க சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கிடைத்து விடுகிறது. சுராக்காவை அழைக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னதற்காக வேண்டி அணிவித்து மகிழ்கிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த வேற இப்போ நிறைய பேர் இப்போ புதுசாக ஒரு ஃபேஷன், கையில் செயின் போடுறது. கையில் கேட்டால் வெள்ளி தானேன்னு, நம்ம கேட்குறதே வெள்ளின்னு தெரிஞ்சு தானே கேட்குறோம். ஏன்பா இந்த செயினை போட்டிருக்கிறா? அது வெள்ளி ஹசரத்து. ஆண்களுக்கு மோதிரம் மட்டும்தான். இப்போ செயின் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். இப்போ கம்மல் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், இனி பிளாஸ்டிக் சர்ஜரி மட்டும்தான் பாக்கின்னு சொன்னேன். ஆணை பெண்ணாக்குறது பாக்கி எல்லாம் நடந்தா. சுடிதாரும் போடுறான், கொலுசும் போடுறான், கம்மலும் போடுறான். மற்ற மைக்கேல் ஜாக்சன் செஞ்சால பிளாஸ்டிக் சர்ஜரி, அதை மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்ய போகிறான். இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ. ஆண்களுக்கு எது மட்டும்தான் சுன்னத்? எது மட்டும்தான்? வெள்ளி மோதிரம் மட்டும்தான் சுன்னத். பாக்கி கம்மல், நெக்லஸ்ஸு, கொலுசு அதெல்லாம் ஃபார் லேடிஸ் ஒன்லி, அவங்களுக்கு உள்ளது, நமக்கு தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து அனுப்பி வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு கிஸ்ராவுடைய வலை அணிவிக்கப்படும் என்று முன்னறிவிப்பு செய்கிறார்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்குணத்துடைய அடையாளம். அந்த நற்குணம் உள்ள நபியை நம்ம நேசிக்க வேண்டுமா வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ். எந்த நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் நம்முடைய கல்பில் வேணும். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி இருந்தாங்க. எந்த நேரமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் சௌபானை காணவில்லை ரலியல்லாஹு அன்ஹு. சௌபான் எங்கே என்று கேட்குறாங்க. அழைச்சு வரப்படுகிறது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கவலையாக காணப்படுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா சௌபான் மாலி அராக்க முத்தகையிரல் லௌனி. சௌபானே, ஏன் கவலையாக காணப்படுகிறீர்கள்? ஏன் உங்கள் முகமெல்லாம் கவலையாக இருக்கிறது என்று கேட்டபொழுது, நபியே, நான் வீட்டில் உட்கார்ந்து நினச்சி பார்த்தேன். என்ன நினச்சி பார்த்தேன்? நான் எனக்கு நினைக்கும் போதெல்லாம் உங்களோடு வந்து உங்களை பார்க்கலாம், உங்களிடத்தில் பேசலாம், உங்களோடு அமர்ந்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் மௌத்தாகிவிட்டால், நீங்கள் வஃபாத்தாகிவிட்டால், நீங்கள் சொர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்பீர்கள். அந்த நேரத்தில் இந்த சௌபானுக்கு உங்களை பார்க்க முடியுமா என்ற சங்கடம் எனக்கு வந்ததினால் அதை நினைச்சு நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னப்போ தான் ஒரு ஆயத் இறங்குது. وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலுக்கும் அல்லாஹுவுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சித்தீகீங்களோடும் சாலிஹீங்களோடும் இருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா. அந்த நண்பர்கள் எவ்வளவு பெரிய நண்பர்கள்! நபிமார்களை நண்பராக கிடைப்பது எவ்வளவு பெரியது! சுஹதாக்களை நண்பராக கிடைப்பது எவ்வளவு பெரியது! அல்லாஹ் சொல்கிறான், வஹசுன உலாயிக ரஃபீகா. அந்த நண்பர்கள் தான் சிறந்த நண்பர்கள். அந்த நட்பு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா இந்த உலகத்தில் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைக்கணும். அவர்கள்
காட்டி தந்த வழிமுறையை நம்ம பின்பற்றணும். சின்ன சின்ன சுன்னத்துகளை கூட நம்ம விடக்கூடாது. இஸ்லாம் என்பதற்கு ஒரு உவமை சொல்வார்கள், ஈமான் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். ஈமான் என்பது 5 காரியங்களை கொண்டு சுற்றப்பட்டிருக்கிறது. யகீன், யகீன் என்று சொல்லக்கூடிய மதில் சுவர். அதற்கு அப்புறமாக இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய சுவர். அதற்கு அப்புறமாக ஃபர்து என்று சொல்லக்கூடிய சுவர். அதற்கு அடுத்தபடியாக சுன்னத்துகள் என்று சொல்லக்கூடிய சுவர். அதற்கும் இப்புறமாக ஆதாபுகள், ஒழுக்கங்கள் என்று சொல்லக்கூடிய சுவர். ஒரு கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டைக்கு உள்ளால் ஏராளமான விலை மதிக்க முடியாத வஸ்துக்கள் இருக்கிறது. அந்த கோட்டையை சுற்றி முதலாக வெள்ளி தங்கத்தினால் ஆன ஒரு சுவரை கட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வெள்ளியால் ஆன ஒரு சுவரை கட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு இரும்பு சுவரை கட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு கல் சுவரை கட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு மண் சுவரை கட்டப்படுகிறது. இந்த மண் சுவருக்கு வெளியில் வாட்ச்மேன் நிற்கிறார். இந்த மண் சுவரை இடிப்பதற்கு வாட்ச்மேன் அனுமதி கொடுத்தா இந்த மண் சுவர் இடித்து அடுத்தபடியாக கல் சுவருக்கு வந்துடுவான். அதற்கு அப்புறமாக இரும்பு சுவரை இடித்து வெள்ளியையும் தங்கத்தையும் இடித்து அந்த மாளிகையில் உள்ள அந்த விலை மதிக்க முடியாத வஸ்துக்களை எடுத்து சென்று விடுவான். அதே போலதான் இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது 5 சுவர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. முதல்ல ஆதாபுகள், ஒழுக்கங்கள். ஒழுக்கங்கள், தலை மறைப்பது, சின்ன சின்ன ஒழுக்கங்களை கூட நாம் அதை சிறிதாக நினைக்கக்கூடாது. அதுதானே, அந்த காரியம் தானே அப்படி விட்டுருவோம். அதை விட்டால் நம்ம சுன்னத்தை விட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சுன்னத்தை விடுவதில் நாம் பொடுபோக்காகி விட்டால் ஃபர்லையும் விடுவதில் பொடுபோக்காகி விடுவோம். அந்த ஃபர்லை விடுகின்ற பொழுது இஹ்லாஸ் எடுக்கப்பட்டு விடும். இஹ்லாஸ் எடுக்கப்படுகின்ற பொழுது யகீன் எடுக்கப்பட்டு விடும். கடைசியில் ஈமான் பறிபோகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சின்ன சின்ன ஒழுக்கங்கள் முதல்ல எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹக்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. எந்த நல்ல காரியத்தையும் அதை சின்னதாக நீங்கள் நினைக்காதீர்கள். எதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் எதை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்ல முடியாது. எந்த அமலை ஏற்றுக்கொள்வான் நமக்கு தெரியாது. ஒரு சகோதரனை பார்த்து புன்சிரிக்கிறோம், அதை கூட ஒரு சிறிய அமலாக நினைக்காதீங்க. ஒரு சகோதரனை பார்க்கின்ற பொழுது புன்சிரியுங்கள் என்று சொன்னார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்குணம் நம்மகிட்ட வேணும். சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க? யமாமா என்கிற பிரதேசத்துடைய பெரிய ஒரு முக்கிய நபராக இருந்தாங்க. சுமாமத் பின் உசால் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபி. சஹாபாக்கள் அவரை கைது செய்து மஸ்ஜித் நபவியுடைய தூணலை கெட்டி போடுறாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் அந்த சம்பவம் தெரியும், உங்களுக்கும் தெரிய வாய்ப்புண்டு. அந்த சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கே அவருக்கு பிடிக்காது. ரொம்ப விரோதம் வைத்திருந்தார்கள் சுமாமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. சுமாமா மஸ்ஜித் நபவியுடைய தூணில் கட்டி போடப்பட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சுமாமா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சுமாமா சொன்னார்கள், நபியே முஹம்மது அவர்களே, நான் கொல்லப்பட வேண்டியவன். நீங்கள் என்னை கொன்றால் கொல்லப்படுவதற்கு நான் தகுதியான ஆளு தான். என்னை விடுவிப்பதற்காக வேண்டி பிணைத்தொகை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த பிணைத்தொகையை நாம் தரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்ல போயிட்டாங்க. மறுநாள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சுமாமா எப்படி இருக்கிறீங்க? இதே விடையை நபி சுமாமா ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. மூன்றாவது நாளும் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவிடத்தில் வந்தாங்க. சுமாமா முதல் 2 நாட்கள் சொன்ன அதே பதிலை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே பேசலை. 3 நாட்கள் கைதியாக கெட்டி போடப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கேள்வியை மட்டும் கேட்பாங்க, சுமாமா பதிலை மட்டும் சொல்லுவாங்க. 3ஆவது நாள்
சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, சஹாபாக்களே சுமாமாவுடைய கெட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அவுக்கப்பட்டாச்சு. சுமாமாவுக்கு என்ன செய்யலாம்? ஓடிடலாம். ஆனால் ஓடவில்லை. மதீனாவில் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நீர் தடாகத்திற்கு சென்று நல்ல சுத்தம் செய்து குளித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. வந்து சந்திக்க வராங்க. வந்து சொன்னாங்க, நேற்றைய தினம் முதல் நேற்றைய தினம் வரை இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் உங்களுடைய ஊர் மதீனா தான். ஆனால் இன்றைய தினம் உலகத்தில் உள்ள எல்லா ஊர்களையும் விட எனக்கு மிகவும் பிரியமானது உங்களுடைய ஊர் மதீனா என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னாங்க, நேற்றைய தினம் வரை எனக்கு இந்த உலகத்தில் பிடிக்காத ஒரு மதம் உண்டென்று சொன்னால் அது உங்களுடைய மதம், இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைய தினம் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் விட எனக்கு மிகவும் பிரியமானது தீனுக்க தீனுல் இஸ்லாம், உங்களுடைய மார்க்கமாகின்ற இஸ்லாம் தீன். நேற்றைய தினம் வரை இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் வெறுப்புள்ள ஒரு முகம் உங்களுடைய முகமாக இருந்தது. இன்றைய தினம் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் விட எனக்கு மிகவும் பிரியமானது உங்களுடைய முகம் என்று சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இங்கே சுமாமா எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்லல, எந்த விதமான பிரச்சாரமும் செய்யவில்லை. நபிகளுடைய அந்த நடத்தையை, அந்த குணத்தை, அந்த நற்குணத்தை பார்க்கிறார், அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. இப்படிப்பட்ட நற்குணம் உள்ள ஒரு நபியுடைய மார்க்கம் அது உண்மையான மார்க்கம் என்று விளங்கி இஸ்லாத்துக்கு வராங்க. சஹாபாக்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய காலகட்டத்திலும் நபிகளுடைய நற்குணத்தை அறிந்து முஸ்லிமாகி கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆனுக்கு முதல்ல ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் செஞ்ச ஒரு ஆள் யார்? மர்மடிக்கு பிக்தால், அப்படிதானே? பிக்தால். அந்த பிக்தால் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார்? அவர் மாடியில் நிற்கிறாரு, கீழே 2 பேர் நிற்கிறாங்க, ஒரு வயதான ஆளும் ஒரு சின்ன பையனும். இந்த வயசான ஆள் சின்ன பையனை போட்டு அடிக்கிறார். இந்த பிக்தால் வேடிக்கை பார்க்குறார், என்னடா இது, இவன் திடகாத்திரமான ஒரு வாலிபன், இவர் வயசான ஆள், இவன் ஒரு குத்து விட்டு அவர் விழுந்துருவார், அவர் இவனை அடிச்சிட்ருக்கிறார், இவன் வாங்கிட்டு இருக்கிறான். கிழவர் அடிச்சுட்டு போயிட்டார். இவர் இறங்கி வந்தார். பிக்தால் கேட்டார், வாலிபனே ஒன்று அவர் எதுக்கு அடிக்கிறார்? இல்லை, நான் அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், காசு கொடுக்க வேண்டிய தவணை நான் என்ன செய்யலை, கொடுக்கல. சரி, அவருடைய அடியை நீ தடுக்கலாம் அல்லவா, அல்லது திருப்பி உனக்கு அதை மறுப்பாவது உனக்கு சொல்லலாம் அல்லவா என்று கேட்டபொழுது, இல்லை, அவர் பெரியவர், நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதை எங்களுக்கு கற்றுத்தந்த சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இதைத்தான் அந்த வாலிபன் சொன்னார். பிக்தால் சிந்திக்க ஆரம்பித்தார். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மதீனாவில் உள்ள ஒரு நபி சொன்ன அந்த சொல்லை இன்றும் ஒரு வாலிபன் ஏற்று நடந்து கொண்டிருக்கிறானே என்று நினைத்து இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவதற்கு முற்பட்டார். அவரும் முஸ்லிம் ஆகிவிட்டார். இதே மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்திற்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சய்யிதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற வஹ்ஷி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அழுதாங்க தெரியுமா? அந்த அழுகையை கண்ட சய்யிதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தேம்பி தேம்பி அழுதாங்க. இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுததே கிடையாது. அந்த அளவிற்கு சங்கடப்பட்டார்கள். தங்களுடைய சிறிய தந்தை ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதை கண்டு வருந்தி அதை பார்த்து
ஆனால் அந்த கொலை செய்த அந்த வஹஷி கூட ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபிகளிடத்தில் வருகிறார்கள். நபிகள் நினைத்தால் அந்த வஹஷியை கண்டம் துண்டமாக வெட்டி இருக்க முடியும். ஆனால் கருணையே உருவான காத்தமுன் நபி சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹஷியையும் மன்னித்து அவர்களை இஸ்லாத்தை ஏற்க வைக்கிறார்கள். ஆனால் வஹஷிகிட்ட சொன்னாங்க, வஹஷி, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் என் முன்னாடி நீ நிற்காது. அலம் துகையிபு வஜிஹக்க யா வஹஷி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீ கொலை செய்த அந்த ஞாபகம் எனக்கு வருகிறது. அதனால் நான் பார்க்கும்படியாக நீ எங்கும் நிற்காதே என்று சொன்னார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எத்தனையோ நபர்களுக்கு மன்னிப்பு வழங்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்குணத்துடைய விளைநிலமாக இருந்தார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி கடும் முயற்சி செய்தவர். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் சில குறிப்பிட்ட நபர்களை கைது செய்வதற்கு நபிகள் நான் உத்தரவிட்டாங்க. இக்ரிமா ஓடிவிட்டார், கடலில் கப்பலில் ஏறி படகில் ஏறி ஓடிவிட்டார். இக்ரிமாவுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இக்ரிமாவுடைய மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வர்றாங்க, நபியே, என்னுடைய கணவர் இக்ரிமா உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் அவருக்கு மன்னிப்பு கொடுப்பீர்களா? ஆம், கொடுப்பேன். யார் இக்ரிமா? அபூஜஹலுடைய மகன். அபூஜஹல் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஃபிரவுன் இருப்பான். ஃபிரவுன் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரவுன் அபூஜஹல் என்று சொன்னார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்திலையும் கர்வம் காட்டினான். மூசா நபியுடைய காலத்தில் இருந்த ஃபிரவுன் கடைசி டைமிலாவது இல்லை ஆமந்து பில்லதி லா இலாஹ இல்லல்லதி ஏதோ ஈமான் கொண்டான். ஆனால் இந்த ஃபிரவுன் அதையும் செய்யல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மோசமாக சில வார்த்தைகளை சொல்வதற்கு சஹாபா கிட்ட சொன்னா, அப்போ நபிகள் நான் சொன்னாங்க, இந்த உம்மத்துடைய ஃபிரவுன் மூசா நபியுடைய ஃபிரவுனை விட கொடியவன். எவ்வளவு கொடுமைகளை கொடுத்தான் அபூஜஹல். கடைசியில் அவன் பத்ர் போரில் கொல்லப்பட்டான். கொன்னது யாரு? சின்ன ரெண்டு பிள்ளைங்க, முஅவ்விதும் முஆதும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பத்ர் போர்க்களத்தில் பெரிய பெரிய சஹாபிகளெல்லாம் நிற்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க பக்கத்தில் ரெண்டு பேர் வந்து, யா அம், சாச்சப்பா, ஐன அபூஜஹல் எங்கே நிற்கான்? இந்த ரெண்டு பேரும் அபூஜஹலை பார்த்ததே இல்லை. இவங்க பார்க்குறாங்க, என்னடா இது, ரெண்டு பொடுசு ஆஜான பாகுவான அபூஜஹலை கொல்ல வருது. அபூஜஹல் எங்கே? ஏன் கேட்குறீங்க? அவனை கொல்லணும். அண்ணா நிற்கிறான்னு காட்டி கொடுத்தாங்க அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. முஅவ்விதும் முஆதும் ரெண்டு சிறுவர்கள் அபூஜஹலை வெட்டி வீழ்த்தினாங்க. அது வேற விஷயம். அந்த அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா பின்னாடி சுஹாபி ஆனாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அந்த இக்ரிமா அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் வெளிநாடுக்கு தப்பி ஓடிவிட்டார்கள். இக்ரிமாவுடைய மனைவி நபிகள் நாயகம் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்டாங்க, நபியே, என்னுடைய கணவர் உங்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தால் கணவருக்கு மன்னிப்பு கொடுப்பீங்களா? நபிகள் நாயகம் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், இக்ரிமா வந்தாலும் மன்னிப்பு கொடுப்பேன். கடல்ல ஏறி ஓடினாரு. இவங்க மனைவி என்ன செஞ்சாங்க? வேறொரு படகில் இன்னொரு ஆளுடைய துணையோடு அந்த படகை துரத்தி சென்றார்கள். கடைசியில் விஷயத்தை சொன்னாங்க, உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு வழங்குவதாக சொல்லி இருக்கிறாங்க. இக்ரிமா வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். அவர்களுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஏராளமான இஸ்லாமிய போர்க்களில் கலந்து கொண்டு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடினார்கள் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்குணத்தை அல்லவா இது காட்டுகிறது. அதனுடைய பிரதிபலிப்பு நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் சகோதரர்களே. எத்தனையோ நபர்கள் சொந்த சகோதரனை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி சொந்தம் சகோதரனை கூட வெறுத்து வாழக்கூடிய நபர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய தவறு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன? இன்னக லதஸிலுர் ரஹிம. ஜம்மிலூனி ஜம்மிலூனின்னு வந்தாங்க யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா போர்த்துங்கள் போர்த்துங்கள். அப்போ ஹதீஜா நாயகி என்ன சொன்னாங்க? வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹுவின் மீது ஆணையாக, லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன்? இன்னக்க தாங்கள் தஸிலுர் ரஹிம, குடும்ப உறவை சேர்த்து வைக்கக்கூடியவர்கள், குடும்ப உறவை நீங்கள் துண்டிக்க மாட்டீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பாலகனாக இருந்த நேரத்தில் ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பராமரிப்பில் வளர்ந்த நேரத்தில் ஹலீமா பீவிக்கு ஒரு மகள் இருந்தாங்க, ஷைமா. அந்த ஷைமா பீவி என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டிலில் கிடத்தி ஆட்டுவாங்க. அந்த நேரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சந்திரனை பார்த்து இப்படி சிரிப்பாங்க. சந்திரன் தாலாட்டு பாடுகிறது யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஷைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாலாட்டு பாடுகின்ற பொழுது அப்படி இப்படி மியூசிக் மாதிரி போட்டாங்களாம். அப்போ நபிகள் நாயகம் கையை அப்படி லேசாக கடிச்சு வச்சாங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னு, சின்ன குழந்தையாக இருக்கும். இப்போ நம்ம பள்ளிவாசல்லே மியூசிக், ஒவ்வொரு ஆளு கையிலே மியூசிக். உறக்கம் முழிக்கிறதும் மியூசிக்கை கேட்டுட்டு தான். அலாரம் வச்சுட்டு தானே படுப்போம். மியூசிக்கிலேயே முழிக்கிறோம், மியூசிக்கிலேயே உறங்குறோம். தொழும்போது மியூசிக்கிலே சிலப்பம் தொழுவோம். நம்ம சில ஆள் சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. மியூசிக்குடைய உலகத்திலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மியூசிக்கை போன்று ராகமிட்டு பாடிய பொழுது கையை கடித்து வைத்தார்கள். பிற்காலத்தில் அதாவது ஒரு போரில் எதிரி படைகளை கைது செய்யப்படுகிறது. அந்த கூட்டத்தில் ஷைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தார்கள். சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, ஷைமா சொன்னாங்க, உங்கள் நபியிடத்தில் போய் சொல், உங்களுடைய சகோதரி வந்திருப்பதாக சொல். சகோதரி என்பதற்கு அந்த அடையாளத்தையும் காட்டிக் கொடுக்கிறார்கள். சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைமா என்பதை அறிந்தவுடன் ஏராளமான அன்பளிப்புகளை கொடுத்து அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சபையில் வைத்து ஷைமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். தனக்கு பால் தந்த அந்த ஹலீமத்து ஸஅதிய்யாவுடைய மகள் என்ற அந்த குடும்ப உறவிற்காக வேண்டி சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வருடங்கள் கழிந்தும் அந்த உறவை வலுப்படுத்துகிறார்கள். ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பராமரிப்பில் வளர்ந்த பொழுது இவ்வளவு அற்புதங்கள் நடந்தது, இவ்வளவு அற்புதங்கள் நடந்தது. இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடிய நேரம் அல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறவை சேர்த்தார்கள். ஒரு தடவை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திடீரென்று ஒரு பெண்மணி வருகிறார்கள். உடனே எழுந்து நின்று தன்னுடைய உடம்பில் இருந்த அந்த போர்வையை தரையில் விரித்து அந்த பெண்மணியை அமர வைக்கிறார்கள். யார் அவர்கள்? சய்யிதத்துனா ஹலீமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஹலீமாவின் பார்வையிலே ஆடுகளை காத்து வந்தீர், நலிவோரை காக்க வரும் நற்றுணையே நாயகமே, மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. அந்த குடும்ப உறவை சேர்ப்பது என்ற நற்குணம் நம்மிடத்தில் வர வேண்டும். இந்த அந்த உறவுகள் விரிசல் அடைந்து கொண்டே இருக்கிறது. அது மிகப்பெரிய பாவம். நம்ம நிறைய பேர் அதை பாவமாக கூட நினைப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்காவது உணவில் விசாலம் கிடைக்க வேண்டுமா, ஆயுள் நீட்டி கிடைக்க வேண்டுமா, ஃபல் யஸில் ரஹிமா, அவனுடைய குடும்பத்தை அவன் சேர்த்து கொள்ளட்டும். கியாமத்துடைய அடையாளமாக நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒருவன் தன்னுடைய நண்பனை சேர்ப்பான், பெற்றோரை தூரமாக்கி வைப்பான். வீட்டில் விருந்து வைப்பான், அவனுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து பெரிய விஐபி விருந்து வைப்பான்.
அவங்க வாப்பா ஏதோ ஒரு பாலடைந்த வீட்டில் கஞ்சி குடிக்கக்கூட வகை இல்லாமல் வழி இல்லாமல் இருப்பார்கள். கியாமத்துடைய அடையாளம். முதியோர் இல்லங்கள் அதிகரிக்கிறது என்று சொன்னால் அது நன்மையான காரியமா? அது கியாமத்துடைய அடையாளம். அக்ஸா அபாஹு அதுனா சதீகஹு. தான் படித்து பெரிய கோட்டும் டையும் எல்லாம் போட பெரிய ஆள், படிக்க வச்சது யார்? உன்னுடைய தந்தை அல்லவா? அதை மறந்து இந்த எத்தனை இளைஞர்கள் செயல்படுகிறார்கள். குடும்ப உறவை சேர்ப்பார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, அவர்கள் வஃபாத்தாகி பல ஆண்டுகள் கழிந்த பிறகும் ஹதீஜா பீவியை மறக்கவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஜா பீவியை போன்ற ஒரு மனைவியை உலகத்தில் பார்க்க முடியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தை திருமணம் முடித்தார்கள். மக்காவிலே செல்வ சீமாட்டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தீனை வளர்த்துவதற்காக பரப்புவதற்காக வேண்டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை திருமணம் முடித்தாங்க. மக்காவாசிகள் எல்லாம் சொன்னாங்க, போய் போய் செல்வ சீமாட்டியான ஹதீஜா ஒரு ஏழையான முகம்மதை திருமணம் முடித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். இதை கேட்ட ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் ஒன்று சேர்த்து மக்கா வாசிகளை சாட்சியாக்கி சொன்னார்கள், மாலி குல்லுஹு லிநபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய எல்லா சொத்துக்களையும் இந்த நேரம் முதல் என்னுடைய கணவர் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். உடனே மக்காவாசிகள் சொன்னாங்க, இப்ப ஹதீஜா ஏழையாகிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சங்கடம் தாங்க முடியவில்லை. அப்போ சொன்னாங்க, மாலி மா உகாஃபி பிஹி ஹதீஜா, நான் ஹதீஜாவிற்கு என்ன கைமாறு செய்ய போகிறேனோ என்று சங்கடப்பட்டார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல ஆண்டுகளுக்கு பிறகு 52வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு போகிறார்கள். ஏராளமான காட்சிகளை சொர்க்கத்தில் பார்க்கிறார்கள். ஒரு மாளிகையை பார்த்தார்கள். அதோடைய அழகுன்னு சொன்னால் அழகு, வர்ணிக்க முடியாத அழகு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, ஜிப்ரீலே இந்த மாளிகை யாருக்குரியது? நபியே, உங்களை ஏழை என்று சொல்லி அந்த மக்காவாசிகள் குறை சொன்ன நேரத்தில் தன் சொத்துக்களை எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணம் செய்த அந்த ஹதீஜாவுடைய அந்த அர்ப்பணிப்பிற்காக வேண்டி அல்லாஹ் ஹதீஜாவிற்கு சொர்க்கத்தில் உண்டாக்கிய மாளிகைதான் என்று இது என்பதாக சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மனைவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எத்தனையோ மனைவிகளை திருமணம் முடித்த பொழுதும் ஹதீஜாவை மறக்கவில்லை. ஆயிஷத்து சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ஹதீஜாவை நேசித்ததை போன்று யாரையும் நேசித்ததில்லை, ஆனால் ஹதீஜாவை பார்த்ததில்லை ரலியல்லாஹு அன்ஹுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக எந்த நேரமும் ஹதீஜாவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஹதீஜாவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, ருப்பமா தபஹ ஷாத்த, சில வேளையில் ஆடை அறுப்பார்கள். அந்த இறைச்சியை யபுஅசுஹா லா சதாயிக் ஹதீஜா, ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ ஆயிஷா பீவி கேட்டாங்க, நபியே, உலகத்தில் ஹதீஜாவை தவிர வேற பெண் இல்லையா? இல்லை ஆயிஷா, இல்லை ஆயிஷா, ஹதீஜா அப்படிப்பட்ட ஒரு பெண். ஹதீஜா அப்படி இருந்தார்கள், ஹதீஜா இப்படி இருந்தார்கள், ஹதீஜாவின் மூலமாக எனக்கு ஏராளமான பிள்ளைகள் உண்டாயிருந்தது என்று சொல்லி அப்பொழுதும் சய்யிதத்துனா ஆயிஷத்து சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை புகழ்ந்துதான் பேசினார்கள். குடும்ப உறவை நேசித்திருந்தார்கள், சேர்த்திருந்தார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒரு வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும். நம்மை துண்டித்தவனையும் நாம் நேசித்து வாழ வேண்டும். நம்மகிட்ட பேசாதவற்றை நம்ம பேசணும். அப்போதான் நம்மிடத்தில் நற்குணம் இருக்கிறது என்ற அர்த்தம். நமக்கு உபகாரம் செய்கிறார், நம்மளும் செய்கிறோம், அவர் செய்கிறார், நம்மளும் செய்கிறோம். அது சவா கரெக்டாக போயிடும்.
செய்யாதவனுக்கு செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய அந்த நற்குணம் அங்கே வெளிப்படுகிறது. அதனால் அந்த மஹப்பத்து நமக்கு வேண்டும். என் அருமை பிள்ளைகளே, சின்னம் சிறு வயது முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து வாழணும், அவர்களை புகழ்ந்து வாழ வேண்டும், அவர்களை பற்றியுள்ள பாடல்களை பாடி வாழ வேண்டும், அவர்களுடைய மதுகைகளை சொல்லி நாம் வளர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து உலகத்தில் எத்தனையோ உலமாக்கள் எத்தனையோ கவிதைகளையும் மௌலிது ஷரீஃபுகளையும் எழுதியிருக்கிறாங்க. மௌலிதுஹு பி மக்கத்தல் மௌலிதுஹு பி மக்கத்தல் ஆமீனா வஃபாத்துஹு பி தைபத்தல் மதீனா. நமக்கு எத்தனையோ பாடு காணாமப்படுகிறோம். இந்த படத்தில் 2வது பாட்டு என்ன, உடனே வந்துடும், ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் வேஸ்ட். நம்முடைய கல்புகள் அது கரை பிடிக்க செய்யும். நாம் மனப்பாடமாக்க வேண்டியது எந்த பாடல்கள்? புர்தா ஷெரீஃபுகள், ஹம்சியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்களை சொன்னார்களே, அந்த புகழ் மாலைகளை நாம் படிக்க வேண்டும். சையதுனா உமருல் காதில் விலங்கூத்தி வெளியங்கோடை சார்ந்த உமருல் காதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரவுலாவிற்கு முன்னால் நின்று கொண்டு பாடிய வரிகள் எவ்வளவோ, அதாவது இன்பமான வரிகள் அவைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா அடைத்து கிடைந்த அந்த ரவுலா இவர்கள் பாடிய பொழுது திறந்ததாக சரித்திரம் சொல்கிறது. சுப்ஹானல்லாஹ். அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்திலும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சமீப காலகட்டங்களிலும் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அந்த இடத்தில் வைத்து அவர்கள் பாடுகிறார்கள். அந்த மஹப்பத்துடைய அந்த கவிதைகள் நம்முடைய உள்ளங்களில் இடம் பிடிக்க வேண்டும். சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எந்த அளவுக்கு நேசித்தாங்க. அவர்களை பார்க்காத ஒரு மதீனாவில் பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு வாழ முடியவில்லை, தாங்க முடியவில்லை. கடைசியில் அவங்க எங்க ஷாமுக்கு போயிட்டாங்க, இப்போ உள்ள சிரியாவுக்கு போயிட்டாங்க. பல நாட்கள் கழிகிறது. ஒரு தடவை ஒரு இரவில் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கி கிடக்கிறார்கள். கனவில் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி கேட்கிறார்கள், மா ஹாதிஹில் ஜஃப்வத்து யா பிலால் அலா தஸூரனா, மா ஹாதிஹில் ஜஃப்வத்து யா பிலால், பிலாலே இது என்ன பிணக்கம் பிலாலே, என்னை சந்திக்க வரவில்லையா பிலாலே என்பதாக சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கனவில் வந்து சொல்கிறார்கள். மறுநாள் காலையிலேயே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஈமானும் மதீனாவை நோக்கி செல்லும். இன்னல் ஈமான லயஇரிசு இலல் மதீனா கமா தஇரிசுல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா. ஒரு பாம்பு அதனுடைய பொந்தை விட்டு வெளியே வந்தால் எப்படி திரும்பவும் அந்த பொந்திற்கு சென்று விடுமோ, அதே போல் ஒவ்வொரு முஃமினுடைய ஈமானும் மதீனாவை நோக்கி செல்லும். மதீனாவிற்கு போக வேண்டும், மதீனாவிற்கு போக வேண்டும். அஷ்ரஃபுல் வரா சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்ய வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். எந்த எண்ணம் எந்த நேரத்திலும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது யார் உலகத்தில்? ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு நேரத்தில் நிறைய சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபியும் சொல்கிறாங்க, எனக்கு 3 காரியங்கள் ரொம்ப பிடிக்கும். நமக்கு எந்த 3 ரொம்ப பிடிக்கும்? ஒரு 3 காரியம் என்ன சொன்ன என்ன சொல்லுவோம்? எதையாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச எதையாவது நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு காரியத்தை சொன்னாங்க. சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கும் 3 காரியங்கள் பிடிக்கும். அன்னலரு இலைக் வல் ஜுலூசு பைன யதைக் வ இன்ஃபாகு மாலி அலைக். நபியே, எனக்கு பிடிக்கக்கூடிய 3 காரியம், அன்னலரு இலைக்,
உங்களை பார்த்து கொண்டே இருப்பது. வல் ஜுலூசு பைன யதைக், உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருப்பது. வ இன்ஃபாகு மாலி அலைக், என்னுடைய எல்லா சொத்துக்களையும் உங்களுக்காக வேண்டி செலவு செய்வது. எந்த போட்டியிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஜெயிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஒரு தடவை ஒரு போருக்காக வேண்டி சொத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு ஆளும் கொண்டு வாருங்கன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தா இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிடணும்னு பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டில் உள்ள பாதி சொத்தை கொண்டு வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்ததை விட ரொம்ப அதிகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தது. ஆனால் இவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்ற சூழலை கேள்வி கேட்கல. அபூபக்கரே, வீட்டில் எதை பாக்கி வைத்தீர்கள்? உமரே, வீட்டில் எதை பாக்கி வைத்தீர்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பாதி சொத்தை வீட்டில் வச்சிருக்கிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டில் வச்சிருக்கிறேன். இந்த இடத்திலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜெயித்து விட்டாங்க. அந்த மஹப்பத்தின் காரணமாக அவங்களுக்கு என்ன பிரைஸ் கிடைச்சது? இன்றும் உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்ய வரக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜியாரத்து செய்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜியாரத்து செய்கிறார்கள். அதாவது கிதாபுகளில் சொல்கிறாங்க, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்கின்ற பொழுது, அவர்களிடத்தில் நம்முடைய தேவைகளை முறையிடுகின்ற பொழுது, இந்த இரண்டு சஹாபிகளையும் நபிகளின் பக்கம் உள்ள வசீலாவாக ஆக்க வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் வசீலாவாக சுருக்குன்னு சொல்றான். இமாம்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகத்திடத்தில் இந்த இரண்டு சஹாபிகளையும் வசீலாவாக வைக்கணும். நபிகளிடத்தில் நீ அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? இந்த இரண்டு சஹாபிகளுடைய அங்கீகாரம் உனக்கு கிடைக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலாவாக வைத்து நபிகளின் பக்கம் நீ நெருங்கு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலாவாக வைத்து நீ நபிகளின் பக்கம் நெருங்கு. அந்த பாக்கியம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கிடைத்தது. எதன் மூலமாக? எல்லா சஹாபிகளும் தொழுதாங்க, எல்லாரும் தொழுறாங்க. ஆனால் யாரிடத்திலும் இல்லாத ஒரு காரியம் அவர்கள்ட்ட இருந்தது, மஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தன்னுடைய வஃபாத்திற்கு முன்னால் தன்னுடைய சஹாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள், நான் வஃபாத்தானால் என்னுடைய ஜனாசாவை அஷ்ரஃபுல் ஹல்க் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் வைத்து அனுமதி கேட்க வேண்டும். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் அல் ஹலபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற ஏராளமான சரித்திர ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. அனுமதி கேட்க வேண்டும். எங்க அனுமதி கேட்கணும்? ரவுலாவில் அனுமதி கேட்க வேண்டும். உலகத்தில் மற்றுள்ள எல்லா முஃமின்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானை ஒரு தட்டிலும் வச்சா இது வெயிட்டா இருக்கும். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வஃபாத்தானால் என்னுடைய ஜனாசாவை ரவுலாவிற்கு முன்னால் வைத்து அங்கே அடக்கம் செய்ய அனுமதி கேட்க வேண்டும். அனுமதி கிடைத்தால் அந்த இடத்தில் அடக்கம் செய்யுங்கள், இல்லை என்று சொன்னால் மற்றுள்ள சஹாபாக்களை அடக்கம் செய்யக்கூடிய பக்கீஇல் அடக்கம் செய்யுங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அவருடைய ஜனாசாவையும் சுமந்து கொண்டு ரவுலா ஷரீஃபிற்கு முன்னால் வைக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஜனாசத்து ஹபீபிக பில் பாபியா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியே, அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய நேசருடைய ஜனாசா உங்களுடைய ரவுலாவுடைய வாசலில் இருக்கிறது. அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி கிடைத்தால்தான் அங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவும் செய்தார்கள். அங்கே அதிசயம் நடக்கிறது. ரவுலாவிற்குள்ளால் இருந்து
ஒரு அசரீரி வருவதை ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதுகிலுல் ஹபீப இலல் ஹபீப், அதுகிலுல் ஹபீப இலல் ஹபீப், என் நேசரை என்னிடத்திலே நீங்கள் அனுப்பிவிடுங்கள். யசீத் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் மதீனாவில் ஒரு மிகப்பெரிய கோர தாண்டவம் ஆடின ஒரு கட்டத்தில் மதீனாவாசி ஹர்ரா என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து மதீனாவாசிகள் ஏராளமான முஸ்லிம்களை கொலை செய்தான். அந்த நேரத்தில் சயீத் இப்னுல் முஸையப் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ, அவங்க மஸ்ஜித் நபவியில் இருந்தாங்க. அவங்கள பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. மஸ்ஜித் நபவியில் பாங்கு சொல்லப்படவில்லை 2 நாட்களாக. சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான் அங்கே தங்கி இருந்தாங்க. தொழுகையுடைய வக்த்தை எப்படி அவங்க அறிஞ்சாங்க தெரியுமா? மிஷ்காத்தில் வரக்கூடிய ஹதீஸ், நான் தொழுகையுடைய வக்த்துக்களை ரவுலாவிலிருந்து பஹம் ஹமத் ஒரு விதமான சப்தம் வரும். ஒவ்வொரு தொழுகையுடைய வக்த்து வந்தால் ஒரு விதமான சப்தம் வரும். அந்த சப்தத்தை வைத்துதான் நான் தொழுகையுடைய வக்த்தை அறிந்திருந்தேன் என்பதாக சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். எத்தனையோ மகான்கள் ஜியாரத்துக்கு போகிறாங்க, அவங்க சலாம் சொல்கிறாங்க, அங்கே உள்ள சலாமுடைய பதில் அவங்க கேட்குறாங்க. நம்மளும் சலாம் சொல்கிறோம், நம்ம காது ஓட்ட காது, நமக்கு என்ன செய்தில்லை, கேட்குதில்லை. அதனால் சலாம் சொல்லவில்லை, அவங்க சலாம் பதில் சொல்லவில்லை என்று அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் எந்த இடத்தில் வைத்து எப்போது எனக்கு சலாம் சொன்னாலும் நான் அந்த சலாமிற்கு பதில் சொல்கிறேன். சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சலாம் அடக்குறான், பதில் சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்னு கேட்டால் முடிஞ்சிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் பதில் சொல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு அதில் சந்தேகம் தேவையில்லை. அதேபோல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை வைத்து அனுமதி கோரிய பொழுது ரவுலாவில் இருந்து வந்த அசரீரியின் மூலமாகத்தான் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை அங்கே அடக்கம் செய்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அடக்கம் செய்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவருடைய மரணம் நெருங்கிய நேரத்தில் தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை ஆயிஷத்து சித்தீகா ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. ஆயிஷா உம்மாட்ட போய் கேட்குறாங்க, ஆயிஷா அவர்களே, என்னுடைய தகப்பனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்திலையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்க பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவதற்கு அனுமதி கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா பி சொன்னாங்க, அந்த இடத்தை எனக்குன்னு நான் வச்சுருந்தேன், அந்த இடத்தை எனக்காக வேண்டி நான் வச்சிருந்தேன், ஆனால் ஹலீஃபா கேட்டதற்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடக்கம் செய்ய அனுமதி கொடுக்கிறாங்க. கடைசியிலும், அதாவது ஜனாசாவை அங்கே கொண்டு வைத்தது பொழுதும் வைத்த நேரத்திலும் கேட்குறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ தான் அடக்கம் செய்கிறாங்க. ஏன் அங்கே அடக்கணும்? உலகத்தில் வேறு இடம் இல்லையா? எல்லா மண்ணும் ஒரே மண்ணா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி வைத்திருந்தார்கள், அது பரக்கத்துள்ள இடம். உலகத்திலே சிறந்த இடம் எது? உலகத்திலே சிறந்த இடம் எது? எது உலகத்திலே சிறந்த உலகம் சொன்னால் பிரபஞ்சம், வானம், பூமி, சொர்க்கம், எல்லாத்திலும் சிறந்த இடம் எது? இமாம்கள் சொல்கிறாங்க, அஷ்ரஃபுல் ஹல்க் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலை எந்த மண் தாங்கி நிற்கிறதோ அந்த இடம்தான் பிரபஞ்சத்திலே சிறந்த இடம். சொர்க்கத்தை விட சிறந்தவர்கள் யார்? சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அர்ஷை விட சிறந்தவர்கள் யார்? சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடம்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் சிறந்த இடம் என்பதாக நம்முடைய பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டுமோ அப்படி நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய கல்புகளில் அஷ்ரஃபுல் ஹல்க் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். மற்றுள்ள எல்லா துன்யவியான மோகங்கள், துனியா நம்மை இன்று ஆட்சி செய்கிறது, நம்மை ஆட்சி செய்கிறது. துனியாவில் நாம் துனியாவுடைய ஆடம்பரங்களையும்
துனியாவுடைய காட்சிகளையும் பார்க்கின்ற பொழுது இதுதான் சொர்க்கம் என்று நம்பி வாழக்கூடிய வகையில் துனியா இன்று மக்களை மயக்கி வைத்திருக்கிறது. ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம், வாங்கிவிட்டு வரக்கூடிய வழியில் ஆஹா நம்ம வாங்கினதை விட அழகான பொருள் இங்கே இருக்குது, அடுத்த வாரம் வரலாம் அந்த பொருளை வாங்குவோம். வாங்கிட்டு அப்படியே வரும்போ ஆஹா இதை விட அழகான பொருள் இங்கே இருக்குது. இதற்கு பேர் தான் கன்சியூமரிசம், நுகர்வு கலாச்சாரம். நுகர்வுக்கு நாம் அடிமைப்பட்டு விட்டோம். ஆனால் நம்முடைய தாய்மார்கள் அதில் ரொம்ப மேல். ஒரு சாரியை வாங்கிட்டு வருவாங்க, கல்யாண வீட்டுக்கு போட்டுட்டு வருவாங்க. பார்க்க ஏய் பாத்திமா நீ இந்த சாரி எங்கிருந்து வாங்குறா? உடனே வீட்டில் போய் சொல்லுவாங்க அந்த சாரி சூப்பர் சாரியா, நம்ம சாரியை விட அந்த சாரி வேணும். இதில் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒட்டுமொத்தமாக இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படவில்லை, நான் பயப்படுவதெல்லாம் துபுசத்து அலைக்குமுத் துன்யா, உங்களுக்கு துனியாவை அல்லாஹ் வாரி வாரி வழங்குவான். தனாஃபஸூ ஃபீஹா, அந்த துனியாவில் நீங்கள் போட்டி போடுவீர்கள், அதைத்தான் பயப்படுகிறேன். அந்த துனியாவுடைய மோகங்களை நாம் அப்படியே எறிந்து விட வேண்டும். துனியா என்பது எவ்வளவு காலத்திற்கு? துனியாவுடைய ஆசை நம்முடைய கல்வில் இடம்பெறக்கூடாது. துனியாவில் வாழுகிறோம், துனியாவில் வந்ததற்காக வேண்டி துனியாவில் வாழுகிறோம், அவ்வளவுதான். அந்த துனியாவுடைய வாழ்க்கை நாம் வெறுத்து தான் துனியாவில் வாழ வேண்டும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஒரு ஆள் இருந்தார். அவர் நிறைய தௌபா செய்து அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூசா நபி கேட்டாங்க, அல்லாஹ் எத்தனை வருஷமா தௌபா செய்கிறான், அவனுடைய தௌபாவையே ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொன்னான், அவனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது. என்ன பாவம்னு கேட்டாங்க. ஹுப்புத் துன்யா, துனியாவின் மீதுள்ள நேசம் அவனுடைய கல்வில் இருக்கிறது. அந்த பாவத்திற்காக வேண்டித்தான் அவனை மன்னிக்காமல் இருக்கிறேன்னு சொன்னான் அல்லாஹு தஆலா. அந்த துனியாவுடைய மஹப்பத் நம்முடைய கல்வில் இருந்து நீங்கி சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் நம்முடைய கல்வில் இடம்பெற வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும், நம்முடைய குடும்பத்தார்களையும், நம்முடைய உஸ்தாதுமார்களையும், நம்முடைய மனைவி மக்கள்களையும், நம்மை நேசிக்கக்கூடியவர்களையும், நம்மோட துஆ செய்ய சொன்னவர்களையும், நமக்கு உதவக்கூடியவர்களையும் அஷ்ரஃபுல் ஹல்க் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வைக்கக்கூடிய உண்மையான ஆஷிகீன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மௌத்தாகுவதற்கு முன்னால் கஅபத்துல்லா சென்று ஹஜ் செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் மதீனா முனவ்வரா சென்று அஷ்ரஃபுல் ஹல்க் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு ரௌலாவிற்கு முன்னால் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதனா யா ரசூலல்லாஹ் யா சய்யிதனா யா ஹபீபல்லாஹ் என்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டும் மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கபரில் மலக்குகள் நபிகள் நாயகம் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி இது யார் என்று கேட்கின்ற பொழுது ஹாதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா என்று பதில் சொல்லக்கூடிய உண்மை முஃமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சொர்க்கத்தில் அஷ்ரஃபுல் ஹல்க் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பாக்கியத்தை நம் யாவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. சொர்க்கத்தில் நபிகள் நாயகத்துடைய லிகாவையும் அல்லாஹுடைய உயர்ந்த லிகாவையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.